சில விஷயங்கள் ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோன்னே தெரியாமல் பண்ணிகிட்ருப்போம்லங்க. அப்படி தாங்க நான் இந்த யூடியூப் பண்ணிகிட்ருக்குறது. ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோன்னே தெரில, ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி ஒரு கமிட்மெண்ட். ரொம்ப நாளாச்சு திரும்பவும். அதாவது நான் ஊருக்கு வந்து இங்கே ரீச் ஆனதோடு நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே நிறைய அங்கே அளவுக்கு இருக்காது, இருந்தாலும் அப்பப்போ இங்கே பயங்கர பிஸியாக தான் இருந்தது. வந்தோடனே எக்ஸாம் வந்துடுச்சா, இருந்தாலும் பாப்பா அது டான்ஸ் ப்ராக்டிஸ் கிளாஸஸ்ஸு நிறைய விஷயம் இது மாதிரி நிறைய போயிட்டு இருந்தது. பிள்ளைங்களோட ஆக்டிவிட்டி தானே நம்மளோட இங்கே கமிட்மெண்ட். அங்கே மாதிரி இருக்காதில்ல, ஃபுல் அண்ட் ஃபுல். தம்பி பையனோட பர்த்டே, அதுக்கப்புறம் நம்ம வெளியில் போகிறது, அப்புறம் கபடி போட்டி நடந்ததுங்க. ஆக்சுவலாக ஒரு கோஇன்சிடெண்ட்டாக திடீர்னு பிளான் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொன்னாங்கங்க. நாங்கள் ஒரு 1/2 hour பிஃபோர் தான் போனோம். உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. அது லைவாக நம்ம இந்தியாவுக்காக பார்க்கும்போது ரொம்ப உணர்ச்சிகரமாக இருந்தது பார்க்கும்போது. அதை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணோங்க. அப்புறம் ஒரு பூஜை போயிருந்தோம். இங்கே நிறைய பூஜை அந்த மாதிரி விஷயங்கள் தான். பூஜை போயிருந்தோம். அப்புறம் தீபாவளி செலிப்ரேஷன்ஸ் நிறைய வீடியோ வந்து இருக்கிறத நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி எதையோ ஒன்று தொலைச்சிட்டு எங்கேயோ தேடுற கதை மாதிரி தான் இங்கே ஓடிட்டுருக்கு நம்ம லைஃபே. நம்ம எங்கேயோ இருக்கணும், இங்கே வந்து ஏதோ சமாளித்து இதுதான் இப்படி தான்னு நம்மளே மனசை ஆறுதல் படுத்திட்டு ஓட்டிகிட்ருக்கோம்ல. மொத்தமாக லைஃபே அப்படி தான். இருந்தாலும் இது ரொம்ப ஒரு மாதிரியான விஷயங்கள் தான். எல்லாத்தையும் நம்ம கடந்து அப்படியே நம்மளே ஏதோ நம்ம மனசு சமாதானம் பண்ணிட்டு ஓட்டுறது. ஒரு கட்டத்துக்கு மேலே ஏஜ் ஆகிட்டா ஆக வித்தியாசமாக யோசிக்க தோணுது. ஒரு மாதிரி ரொம்ப கோபம் வர்ற மாதிரி, எமோஷ்னலாக ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது. ரொட்டீன் ஒரே மாதிரி இருக்கனால என்ன பண்ணுறது. அதனால் இது ஒரு வெண்டிலேஷனாக ஃபீல் பண்ணிவிட்டு இதை அப்படியே தொடர்ந்துட்டு ஓட்டிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாத்தையும் கடந்து இதுதான் நம்ம லைஃப் அப்படின்னு மனசு பக்குவப்பட்டு நம்மளையும் பக்குவப்படுத்திட்டு ஏதோ அப்படின்னு ஓடிட்டுருக்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது, வாழ்க்கை எல்லாருக்கும் அப்படி தான். ஏதோ ஒரு விதத்தில் வித்தியாசமாக தோணிக்கிட்டே தான் இருக்கும். அது ஒரு கட்டத்துக்கு மேலே ட்ரை ஆகிடும். நமக்கான தேடல் ஓட ஆரம்பிச்சிருவோம். என்ன பண்ணுறது, எப்படி இருந்தாலும் எங்கே இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயங்களை ஃபேஸ் பண்ணி ஓடி தானே ஆகணும். ஆனால் நிறைய எனர்ஜி தேவைப்படுது. ஆனாலும் நம்மளுக்கு ஏஜ் அந்த இது பிள்ளைங்களோட ஓடுறது, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, பிள்ளைங்களுக்கான தேவையில் செய்கிறது அப்படின்றது அந்த மனசுக்கும் இதுக்கும் போராட்டமாக இருக்குது. அப்படி ஓகே, ஹெல்த் வைஸாக நல்லா இருந்தால் ஓடிக்க வேண்டியதாங்க. அவங்கவுங்க ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கணும். பொதுவாக கேர்ள்ஸ் லேடிஸ் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்காக யோசிக்கிறதே நம்ம நிப்பாட்டிடுறோம். நமக்காக யோசிக்கிறது, நமக்கான தேடலும் இருக்கணும் அப்படின்னு தோணிகிட்டே இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே. கரெக்டு தான் எல்லாம். இருந்தாலும் நமக்கான கடமைகள் இப்போ மெயின் நம்ம குழந்தைங்களுக்காக தான் அப்படின்னு ஓட்டிக்க வேண்டியதுதான். அப்படி தாங்க போயிட்டே இருக்குது. கபடி போட்டி பார்த்தோம், செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்ததுங்க. தீபாவளி இங்கே நான் எப்படி செலிப்ரேட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கொண்டாடிக்கிட்டோங்க. அதுக்கப்புறம் என்னது, டான்ஸ் ப்ரோக்ராம், ப்ராக்டிஸு, கோயில், தம்பி பையன் பர்த்டே அப்படி ஓடிட்டே இருந்தது. இப்படி தான் இங்கே வந்து வேறு மாதிரி நம்மளே கொஞ்சம் கமிட்மெண்ட்டை குறைச்சிட்டு இங்கே வீட்டில் உட்காந்தாதான். ஏன்னா அவ்வளோ இருக்கும். அது பிள்ளைங்களுக்கான கமிட்மெண்ட், அதுங்களோட ஓடுறது. அதை சொல்கிறேன். நம்மளுக்கு இங்கே உள்ள கிளைமேட்டு, ஃபுட் ஸ்டைல் எதுவுமே ஒத்துக்கிறது இல்லை தான். ஆனால் மனசே ஒத்துக்கிறது இல்லை தான். ஏதோ ஒத்துக்கிட்ட மாதிரியும் நம்ம சந்தோஷமாக இருக்க மாதிரியும் எல்லாமே மாதிரியாக வாழ்ந்துக்க வேண்டியதுதான். அப்படி தானே லைஃப். எங்கே போனாலும் அப்படி தான் பேலன்ஸ் இன்பேலன்ஸ் இருக்கும். நம்ம பேலன்ஸ் பண்ணி கற்றுக்க வேண்டியது. ஆனால் மனசு நிறைய பக்குவம் வேணும் போல். நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணி நம்மளை பக்குவப்படுத்தி ஓகே இதுதான் அதுதான் அப்படியே நம்மளை சமாதானம் பண்ணி ஓட்டிக்கிறதுக்கு. வெளிப்படையாக பேசுகிறதும் தப்பு போல், பேசாமல் இருக்கிறதும் தப்பு போல். எப்படி வாழ்க்கை ஓகே, நிறைய லெசன் கற்றுத்தருதுங்க லைஃப். நிறைய விஷயங்களை நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். இனி போக போக தான் அந்த மனசு பக்குவப்படுத்திக்கணும் போல். நம்ம கோவம், நம்மளோட எமோஷன்ஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ பழகிக்கணும் போல். நம்ம தான் ரைட் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. அதாவது காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லோரும் எப்படி இருக்காங்களோ அப்படி ஏற்ற மாதிரி நம்ம வாழ்ந்து பழகிக்கணும் போல். ஏன்னா இப்படி தான் அப்படி தான்னு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஷெடியூல், அவங்கவுங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும். அதில் தான் நம்ம போய் பழகிக்கணுமே தவிர நம்ம தான் கரெக்டு அப்படின்னு நினைக்கிறோம். ரொம்ப முட்டாள்தனம். நிறைய லெசன் லைஃப் கொடுத்துட்டே இருக்குது. அதை நம்ம எடுத்துகிட்டே இருப்போம். அப்படி ஒரு பாதையில் நம்ம போயிட்டே இருக்கோம். என்ன பண்ணுறது, மொக்கையாக இருக்குல்ல. எனக்கும் மொக்கையாக தான் இருக்குது. நான் இப்படி தான் இருக்கேன் மென்டலி. அதை நான் ஏன் எதுக்குன்னு கேட்டே என் லைஃப் போயிட்டுருக்கு. அதை அப்படியே ஓப்பனப்பாக பேசிகிட்ருக்கேன். என்ன பண்ணுறது, நம்மளுக்குன்னு பேசி உட்காந்து கேட்குறது கூட என்னவோ மாதிரி ஆயிடுச்சு தான் ஒரு கட்டத்துக்கு மேலே.
மோஸ்ட்லி நான்லாம் எப்படின்னா, நான் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும், அந்த அட்மாஸ்பியர் சந்தோஷமாக இருக்கணும்னு என்னை நானே ஏதோ ஒரு விஷயத்த உருவாக்கிட்டு அப்படி ஓட்டிக்குவேங்க. அப்படியே பழகிடுச்சு நம்மளுக்கு. நாமளும் சந்தோஷமாக இருக்கணும், நம்மளை சுற்றி உள்ளவங்களும் சந்தோஷமாக இருக்கணும், அப்படியே கடந்துக்க வேண்டியதான் அப்படின்னா. ஓகே, நான் ரொம்ப பேசினா இப்படியே ஏதாவது ஃபிலாசபி பேசி மொக்கையை போட்டுட்ருப்பேன். வீடியோ போகிற போக்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா மோஸ்ட்லி ஹாப்பியாக தாங்க இருக்கும். அவங்க எல்லாமே கடவுள் கொடுத்ததுபடி நல்லபடியாக சந்தோஷமாகவே தான் இருக்கும். என்ன அந்த ரொட்டீன் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ஓடும் போது கொஞ்சம் புலம்பலாக இருக்குது. எங்களை நானே நானே புலம்பிக்கிறதுக்கு இப்படி ஏதாவது சான்ஸ் கிடைச்சா புலம்புறது தானே. ஓகேங்க, வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணேன். அதாவது ஒரு சர்டன் ஏஜுக்கு மேலே ஒரு தேடல் அப்படி அதிகமாக வரும்போது பக்தி அதிகமாகிடுதுங்க. அதை தான் பண்ணுவேன் நான். ஆக்சுவலாக சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். என்னென்ன பூஜை இருக்கோ எல்லா பூஜையும் பண்ண ஆரம்பிச்சாச்சு. எல்லா சாமியும் கும்பிட ஆரம்பிச்சாச்சு. அது ஒரு மாதிரி ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குங்க. நம்மளும் சந்தோஷமாக இருக்கும், நம்மளை சுற்றி உள்ளவங்களையும் சந்தோஷமாக வைக்கிதுங்க. அதையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். கஷ்டங்கள் சூழ்நிலைகள் எல்லாமே அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க தானே செய்யும் எப்போவுமே. ஓகே, நம்மளுக்கான தேடல் நம்மளுக்கு பூஜை சாமி அப்படின்னு போக ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படின்னு நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன ஹெல்த் கோஆப்ரேட் பண்ணால் இன்னும் நல்லா பூஜை சாமி அப்படின்னு நிறைய இதுவாக பண்ணலாம். நம்மளுக்கு முடிஞ்ச அளவு இந்த தடவை சஷ்டி பூஜை பண்ணாங்க கரெக்டாக. அந்த 7-8 நாள் பூஜை கரெக்டாக பர்ஃபெக்டாக முடிஞ்சிடுங்க. 7 நாள் கரெக்டாக. நான் எப்படி பெருசான நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்தேன் நானும் நினைக்கிறேன். பட் ஹெல்த் மெடிசன்ஸ் எல்லாம் எடுக்கிறனால நான் மோஸ்ட்லி அந்த மாதிரி ஃபுல்லாலாம் கம்ப்ளீட்டாக விரதம் இருக்கிறதில்ல. அந்த 7 நாள் கரெக்டாக பூஜை பண்ணி வீட்டில் நல்லா டெய்லி அபிஷேகம் அதெல்லாம் பண்ணி பூஜை பண்ணாங்க. அது ஒரு மாதிரியாக நல்லா சூப்பராக போச்சுங்க இந்த வருஷம். நீங்களே மாறி போச்சு. ஏ தனு இங்கே அக்காவோட நில்லு. தமிழ் மண்டலத்தில் பார்த்துருக்கேன் நிறைய டைம்.
டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோ டிஷ்யூ பேப்பர் ஏன் நீங்க போய் நில்லுங்க சேர்ந்து நான் ஊட்டி விடுறேன் மட்டும் டேய் வாடா நில்லுங்க போடா நில்லுங்க அப்பா பக்கத்துல நில்லுங்க இங்கிட்டு வாங்க இங்கிட்டு நில்லுங்க கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடு ஏய் இருங்க இவ்வளவு ஊட்டாதீங்க ஏய் டேய் க்ரீம் எடுத்துரு க்ரீம் வேணாம் ஏன் இப்போ கேக்க நோண்டி வச்சிருக்கீங்க ஏய் நில்லுங்க யாரு சினிமாட்டிக் எடுத்தது அங்கமா சினிமாட்டிக் எடுத்தது அது சினிமாட்டிக் வீடியோ கேக்குது அதான் அவனே எடுத்து வச்சிட்டான் இல்லையே நல்லா அந்த காட்டன் பேண்ட் இதே வேணா பச்சை கலர் இந்த ஷர்ட் போட்டால அது பச்சை கலர் நல்ல டார்க் கலர் உடனே பிடிச்சிட்டானா ஒரே பிள்ளை சரி ஏய் அது முக்கியம் நான் இத வச்சிரறேன் அழகா இருக்கீங்க Khalid Maria Mahmoud Ahmed Mohammed A2 Arabic அவன் நம்மளை தேடிட்டு வரான் அப்படியே தேடுது வேதாந்த் உன் பேக் எங்க இருக்கு சாமி போய் அங்கே கூட்டம் பின்னாடியே போய்